வணக்கம் நியூஸ் மேட்ரிக்ஸ் நேர்களே. தமிழக வெற்றி கழகத்தின் 100வது நாள் ஆட்சிக்கு நடக்கிறது. இந்த 100 நாட்களில் தமிழ்நாட்டில் யாருமே செய்ய முடியாத ஒரு ஆட்சியை, அதாவது அதிமுக திமுக 2 கட்சிகளுமே கொடுக்க முடியாத ஒரு ஆட்சியை தமிழக வெற்றி கழகம் கொடுத்துருக்கிறதா, அல்லது இந்த 100 நாள் அதற்கான ஒரு முன்னோட்டமா, மாற்றத்திற்கான அரசியலா, இந்த 100 நாளில் ஏதாவது மாற்றம் தெரிகிறதா, மக்கள் என்ன நினைக்கிறார்கள், பிரதான எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லுது, அதே போல் அரசு இயந்திரம் இந்த முதல்வர் விஜய் அவர்கள் நினைப்பது போல செயல்படுகிறதா அப்படின்னு சொல்லி தான் முழுக்க முழுக்க விவாதிக்கப்படும். நீங்கள் சொல்லுங்கள் நிர்மல், இந்த 100 நாள் ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? 100 நாள் ஆட்சி அப்படின்றது மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்திருச்சு அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கான ஒரு சில தாவேகிட்ட கேட்டாவே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில மாற்றங்கள், அதாவது அந்த 60 ஆண்டு கால அந்த பாரம்பரியங்களில் ஒரு சிலது மாறி இருக்கிறதா நான் பார்க்குறேன். எந்த மாதிரியான மாற்றங்கள்னால், கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னைய வரைக்குமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஆல்ரெடி நீங்களே பதிவு பண்ணியிருக்கீங்கள்ல, டிஎன்பிசி நான் படித்தேன்னு சொல்லிட்டு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கவர்மெண்ட்டில், போலீஸில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாம் சொல்கிறது என்னென்னா, நிறைய பேர் இப்போ அந்த காசு வாங்குறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. அது மொத்தமாக ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறத விட, ஓரளவுக்கு அந்த பயம், அரசு நம்மளை கண்காணிக்குது, லஞ்ச ஒழிப்புத்துறை நம்மளை கண்காணிக்குது அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் அவங்க செயல்படுறாங்க ஒரு சிலர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் எப்படி லைக் அமைச்சர்கள்லாம் முன்ன இருந்த ஆட்சி காலங்கள்லாம் ரொம்ப பார்க்குறதே ரொம்ப மிகப்பெரிய கடினமாக இருக்கும். இப்போ இருக்கிற அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எளிமையாக மக்கள்கிட்ட சந்திக்கிற அளவுக்கு ஈஸிலி அட்டாச்சபிளாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் நான் மாற்றமாக பார்க்குறேன். மற்றபடி ஒன்றும் பெருசாக 100 நாட்களில் தமிழ்நாட்டை ஒரு சிங்கப்பூராகவோ இல்லை துபாயாகவோ இல்லை ஏதாவது 100 நாட்களில் நீயே நினச்சாலும் அப்படி மாற்றம் இல்லை சொல்கிறேன். அந்த மாதிரியான மாற்றங்கள் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் அணில்னு சும்மாவே சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, 100 நாள் இன்னொன்று அப்படியே மாறிடுச்சு அப்படின்வாங்களா. இல்லை, அந்தளவுக்கு இல்லை. ஒரு சில அரசு இயந்திரங்களில் இந்த கொடுக்கல் வாங்கல், ஒரு டிரான்ஸ்ஃபரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நேர்மையாக நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த 100 நாள் ஆட்சியை எப்படி பார்க்கிறேன் என்றால், இந்த 100 நாள் ஆட்சியில் முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு ஸ்டாண்டில் இருக்கார். அவங்க கட்சியில் மற்றவங்க எப்படி இருக்காங்களோ எனக்கு தெரில. முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு ஸ்டாண்டில் இருக்கார். ஆக்சுவலாக அடித்தட்டு மக்கள் எந்த விதத்திலும் லஞ்சத்தாலும் ஊழலாலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் இதான் முதல் விஷயம். அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே பண்ண ரெண்டாவது விஷயம் என்னென்னா, திமுக ஆட்சி காலத்தில் முடிக்கப்படாத டெண்டர்கள், நிலுவையில் உள்ள டெண்டர்கள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கோ, தேவையில்லாத டெண்டர் இருக்கோ, இல்லை பணம் வாங்கி கொண்டு இருக்கிற டெண்டர்கள்லாம் அவங்க கேன்சல் பண்ணாங்க. திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட சாலைன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. அது கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே அந்த கான்ட்ராக்ட். ஸோ அந்த கான்ட்ராக்டை மதிப்பை குறைச்சாங்க. அதன் பிறகு அந்த கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணாங்க. நல்ல அரசு எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும், உண்மையாகவே அந்த அந்த திட்டத்தில் ஊழல் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை கேன்சல் பண்ணாங்க. அது அந்த மாதிரி நிறைய கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணாங்க. நிறைய சாலை போகிறத கேன்சல் பண்ணாங்க. இல்லைனா வேறு கான்ட்ராக்டருக்கு கொடுத்தாங்க. இல்லைனா திரும்ப முதல்லேருந்து இந்த பிட்டை ஆரம்பித்தாங்க. லைக் நீங்கள் வேடத்தில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் பரந்தூர் புதிதாக விமான நிலையம் அமைக்கப்படும் சொல்லிட்டு இங்கே இருக்கிற திமுக அதிமுகன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் ஒருமித்த கருத்தில் இருந்தாங்க. ஏன்னா அது அந்த அந்த பரந்தூர் ஏர்போர்ட்னு இருக்குல்ல, அதை சுற்றி பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசியல்வாதிகள் நிலத்தை வாங்கி குவிச்சிருந்தாங்க. அப்படி குவிக்கும்போது, இல்லை நான் பரந்தூருக்கு போயிட்டு வந்துட்டேன், உண்மையாகவே அங்கே பாதிக்கப்படுறாங்க மக்கள், உண்மையாகவே அங்கே ஏரி குளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் தன்னோட கருத்தை தன்னோட நிலைப்பாட்டை கருத்தை உறுதியாக சொன்னார். பரந்தூரில் வராது, பரந்தூருக்கு பதிலாக வேறு எங்கேயாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இது ரெண்டாவது. மூன்றாவது என்னென்னா, சட்டமன்றத்தில் அவர் நடந்து கொள்ள விதம், அவராகட்டும் அவரோட கட்சியாகட்டும், புதிதாக வந்திருக்கிறார்கள், பெரிதாக அரசியல் அனுபவம் இல்லை. அதே போல் யாருக்குமே நிர்வாகம் பற்றி தெரியாது. சில இடங்களில் சில பேர் சொதப்பினாலும், இல்லை இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணாலும், அப்படி இல்லைன்னா இந்த ஆர்வ கோளாறில் சில விஷயங்கள் பண்ணாலும், ஓகே
இப்போ புதுசாக வராங்க. அது அந்த ஆர்வக்குள்ளர் வந்து கண்கூடா சில விஷயங்கள் வந்து தெரியுது. சில அமைச்சர்கள் பண்ணுறதும், சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பண்ணுறதும், சில கட்சிக்காரர்கள் பண்ணுறதும் வந்து அப்பட்டமாக தெரியுது. ஸோ அதெல்லாம் தள்ளிவிட்டு பார்த்து அதன் பிறகு வந்து கட்சியிலேருந்தே வார்னிங் கொடுத்துருக்காங்க. எங்கள் ஸ்கூலுக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகாதீங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு அமைச்சருக்கு வந்து அதை தாண்டி பல விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. துறை ரீதியாகவும், தொகுதி ரீதியாகவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு வந்து இது கல்வியில் வந்து இந்த வருஷ பட்ஜெட்டில் வந்து மிக குறைவாக வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. அதுக்கு வந்து பல காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. நாங்கள் ஏன் வந்து குறைவாக வந்து ஒதுக்கீடும் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 100 நாட்களில் தாவேகா எப்படி செயல்படுறது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க எல்லா சேனல்ஸையும், யூடியூப் சேனல்ஸையும், அதே போல் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் டிபேட்டையும் வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு அவங்க சொல்கிற விஷயம் வந்து யார் வந்து ஒரு சின்ன கரெக்ஷனை சொன்னாலும், யார் வந்து இதை தப்பு, இதை மாற்றி பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும், அதை வந்து உடனடியாக வந்து தாவேக அரசு பண்ணியிருக்கு. எங்கள் சேனலை பார்த்துட்டே சில விஷயங்கள் வந்து லைக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கால இருக்கவங்களும் எனக்கு நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து நோட் பண்ணுறாங்க. அதன் பிறகு அமைச்சர்களுக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு முதல்வரும் வந்து பண்ணுவாங்க. சரி, ஜெயலலிதா அவர்கள் பண்ணுவாங்க. அமைச்சரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அதன் பிறகு வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க, நான் தூக்கி போடுற அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்னுமே விஜய் அவர்கள் செய்யலை. அதுக்கான காரணம் என்னென்னா, சரி இப்போ தான் வந்திருக்காங்க, நம்மள மாதிரி தான் இவங்களுக்கும் ஆட்சி, அதிகாரம், நிர்வாகம் அந்த விஷயங்கள்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு அளித்தார். அதே போல் இந்த 100 நாட்களில் வந்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தலித் அமைச்சர்களுக்கு வந்து அமைச்சரவையில் வந்து இடம் கொடுத்துருக்கிறார். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்த்துருக்கேன். இல்லை, ஆண்டாண்டு காலமாக வந்து ஆதிக்க சாதியினரே வந்து அதிகாரம் செலுத்தும் கல்வித்துறையாகட்டும், உயர்கல்வித்துறையாகட்டும், அதே போல் பத்திரப்பதிவுத்துறையாகட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆதிக்க சாதியை சார்ந்தவரை, அதே போல் அதில் வந்து ஏதாவது ஒரு அரசியல்வாதியோட பையனையோ இல்லை மருமகனையோ அப்படி தான் வந்து ஆண்டாண்டு காலமாக இருந்தாங்க. ஸோ 8 தலித் அமைச்சர்களுக்கு வந்து இந்த அமைச்சரவையில் வந்து இடம் கொடுத்தது உண்மையாகவே வந்து சமூக நீதி ஆட்சி வந்து நாங்கள் பேச மாட்டோம், செயல்படுத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்ந்த அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கும், அதே போல் நம்ம விஸ்வநாதன் காங்கிரஸ் சேர்ந்த விஸ்வநாதன் அவர்களுக்கும் வந்து அவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் என்றும் பாராமல் அவங்களுக்கு முக்கிய இலாக்காக்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு மாற்றத்துக்கான அரசு. உண்மையாகவே வந்து இந்த கட்சியிலும் ஒரு சாதியவாத எண்ணம் வந்து மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் இருந்திருந்தால் இதை வந்து செயல்படுத்தி இருக்க மாட்டார்கள். உண்மையாகவே இவர்கள் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆக்சுவலாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் மெஜாரிட்டி அதிகமாக உள்ளார்கள், எந்த சமூகம் அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விட டேட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% 35% மட்டுமே தலித்ஸ் இருப்பாங்க. தலித்ஸ்னா தேவேந்திர குல வேளாளர், பரியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அதே போல் அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவர்கள், இவரோட மொத்த எண்ணிக்கையே ஒரு 30% 35% கிட்ட இருக்கும். ஸோ இதை தடுக்க தான் வந்து மு.க. ஸ்டாலின் அரசே, அவங்க வந்து சமூக நீதி அரசுன்னு சொல்கிறாங்களா, அப்படி சமூக நீதி அரசே என்ன பண்ணுறாங்கன்னா, சாதி வாரிய கணக்கெடுப்பு வந்து நாங்கள் மத்திய அரசு எடுப்பாங்கள்ல மக்கள் தொகை, அதை கூட சேர்ந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உண்மையாகவே வந்து அவங்களுக்கு அக்கறை இருந்தால் பீகார் மாநிலத்தில் வந்து அந்த மாநில அரசு செய்யும்பொழுது இங்கே சமூக நீதி அரசுன்னு சொல்கிற திமுக செஞ்சுருக்கணும். அதை அவங்களும் கிடப்பில் போட்டார்கள், தள்ளி போட்டார்கள். மத்திய அரசின் மீது வந்து பழியை சுமத்துனாங்க. எங்களுக்கு நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் சொன்னாங்க. ஆனால் இவர்கள் வந்து அதெல்லாம் அந்த சாதி அடிப்படையிலான அந்த மக்கள் தொகை எடுக்காததுக்கு முன்னாகவே உங்களுக்கு அமைச்சரவையில் 8 பேருக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதே போல் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னா, எப்போதுமே வந்து புதிதாக ஒரு ஆட்சி வருதுன்னா, கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதிமுக ஆட்சி 10 வருஷம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் திமுக வந்தாங்க. திமுக வந்த பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக அமைச்சர்கள் மீது
வழக்கு கைது இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு தான் எல்லாம் நினச்சிருந்தோம். ஆனால் திமுக அது பண்ணவே இல்லை. சும்மா 2-3 இடங்களில் ரைடு நடத்துனாங்க. ரைடு நடத்திட்டு அதோட விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் திமுக என்ன பண்ணாங்கன்னா, எப்படி காசு அடிக்கிறது எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுககாரங்களுக்கு அதிமுககாரங்க சொல்லி கொடுக்குற அளவுக்கு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு இல்லை லைக் ஆஃபீஸர்ஸு மாறும்ல, வருஷம் வருஷம் வந்து அந்த பேட்டர்ன் வந்து மாறும். ஒரே பேட்டர்ன்லாம் இருக்காது. நான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்கீம் வரும். அப்புறம் வந்து அவர்கள் வந்து அமைதியாகிட்டார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதிமுக அமைச்சர்கள் மீதும் நடவடிக்கை இல்லை. தாவேகா ஆட்சி வந்த உடனே செந்தில் பில்லாஜி அவர்கள் மேல் வழக்கு, ஏவா வேலு அவர்கள் மேலே வழக்கு, சேகர் பாபு அவர்கள் மேலே வழக்கு, அனிதா 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. உதயநிதி அவர்களே கைது செய்யப்பட்டாலும் பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 100 நாளில் வந்து எந்த அளவுக்கு பீக்கில் போக முடியுமோ ஒரு அரசாங்கம், எந்த அளவுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க முடியுமோ சட்ட ரீதியாக, அதெல்லாம் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் அமைச்சர்கள் மீதும் வந்து எடுத்திருக்காங்க. இதுவே வந்து நான் ஒரு பாராட்டக்கூடிய அல்லது ஒரு மாற்றத்தை விரும்பி போகக்கூடிய ஒரு அரசாக தான் நான் பார்க்குறேன். இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு சமுதாய நடைமுறை தான். நீங்கள் அந்த வழக்கு போடுறதெல்லாம் இது கடந்த ஆட்சிகள்லையும் நடந்துருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திமுக வந்ததுக்கு அப்புறம் வந்து 3லேருந்து 4 அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க, வழக்குகள் தொடரப்பட்டது, அதுக்காக சேசிங்லாம் பண்ணி பிடிச்சிருக்காங்க. ராஜேந்திர பாலாஜி வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் இவர் புதுக்கோட்டை கரூர் செந்தில் பாலாஜி வந்து கைது பண்ணப்பட்டிருக்காரு. எஸ்பி வேலுமணி மேலே வழக்கு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நத்தம் விஸ்வநாதன் மேலே வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வழக்குகள் இவங்க வந்த ஒன்று போட்டாங்க. இது வந்து நடைமுறை தான். அது வந்து நம்ம பெருசாக வந்து அது அவங்கள எடுத்து உள்ளே வச்சு அவங்கள வந்து தண்டனை வாங்கி கொடுக்குற அதன் மாதிரி பிறகு நம்ம சொல்லக்கூடாதுல்ல. இல்லை, அது வந்து தாவேகா பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இல்லை, அவங்க எனக்கு 2-3 அதில் பேர் தான் பண்ணாங்க. இவங்க வந்து நீங்கள் வரிசையாக பாருங்களேன். இப்போ சேகர் பாபு அவர்கள் மேலே வழக்கு, அது கல்வித்துறையில் வந்து அரசகுமார்ன்ற மேலே வழக்கு. அவர் வந்து அது அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வந்து நெருக்கமானவர். அதாவது நீங்கள் அப்படி சொல்லும்போது 2006லேருந்து 11 காலகட்டங்களில் வந்து அந்த டிஎன்பிசியில் நடந்த முறைகேடு நடந்ததால் ஜெயலலிதா வந்ததன் பிற்பாடு வந்து சேர்மேனை கைது செய்யப்பட்டார். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கைது செய்யப்பட்டார். ஸோ அந்த வந்து வரலாறு டாஸ்மாக் அந்த இயக்குனர் மேலே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே வழக்கு பதிவு கைது நடவடிக்கை எதுவும் பண்ணல. அதான் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாரா? லுக்கோட்னும் அதை அப்ஸ்காண்ட் ஆகிறார். அதாவது வந்து இதெல்லாம் வந்து செட்டப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் புதிய அரசுன்றது தயங்கும் தான். ஆனால் அதை முன்பே வந்து செய்து காட்டியவர் ஜெயலலிதா. அந்த அளவுக்கான ஒரு கடுமையான நடவடிக்கைகள்ன்றது வந்து அந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் நான் பார்க்கல. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பல லட்சம் கோடிகள் வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஊழல் நடந்ததுக்குன்னு ஏதாவது ஒரு தனி டீமோ இல்லை வந்து அதுக்கான எந்த சூழலோ அது ஆராயிற நடவடிக்கைகள்லையும் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக அரசு இறங்கின மாதிரி தெரியல. புரியல எனக்கு. அப்போ வழக்கு போடுறது தான் வந்து முதல் கட்டம். இப்போ வழக்கு போட்டுட்டு தான் வந்து மற்ற விஷயம். ஏன்னா அந்த வழக்கு ஏற்கனவே வந்து இவங்க விசாரிக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போதே வந்து இவங்க புதிதாக ஒரு எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கிறது வந்து உண்மையாகவே, ஏன்னா அவங்க வந்து தள்ளிட்டு போகல. ஓகே, அவங்க விசாரிப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி விசாரிப்பாங்கன்னு வந்து அவங்க தள்ளி விட்டுட்டு போகல. இவங்க என்னன்னா அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் புதுசாக எஃப்ஐஆர் போடுறாங்க. இப்போ ஒரு ரத்தீஷ் அவர்கள் மேலே வந்து உங்களுக்கு தெரியும் லுக் அவுட் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லுக் அவுட் நோட்டீஸ் வந்து கொடுக்கும்பொழுது அது வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதே திமுக இருக்கிற கவர்மெண்ட் வந்து அப்போ லுக் அவுட் நோட்டீஸ் வந்து ரத்தீஷ் மேலே கொடுக்கல. அவரை தேடுறாங்க. அவர் வந்து லண்டனுக்கெலாம் போல் இங்கே இந்தியாவில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அப்படி இருந்துமே அவர் மேலே வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கல. அப்போ டாஸ்மாக் இயக்குனராக அந்த விசாகன் மேலே வந்து அவங்க எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணல. ஸோ இந்த அரசு வந்து ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா ஓகே. அதை தாண்டி இவங்க வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணல, இது ஏதோ சொல்கிறீங்க நீங்கள், ஓகேவா? லைக் நீங்கள் ஏன் பண்ணல? அதை யார்? திமுக ஏன் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி. திமுக தான் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்கள பிடிக்க தானே. என்ன பண்ணாங்க திமுக ஆட்சியில்? இல்லை, அவங்க பண்ணதை இவங்க வந்து தனியாக ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சு அவங்கள கண்காணித்து, ஏன்னா வரலாறுலேயே வந்து அதிகமான ஊழல் நடந்ததாக குற்றம் சாட்ட போடக்கூடிய பீரியட் இது. ஒரு என்ன எப்படி சொல்கிறது, ஒரு அலங்கோல ஆட்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு நடைபெற்ற ஆட்சின்னு சொல்லிட்டு நீங்களும் நிறைய முறை வந்து சொல்லியிருக்கீங்க. இல்லை, அது எல்லா ஊருக்கே தெரியும் போன ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று சொல்லுவாங்கள்ல, 1991லேருந்து 96 முதல்வர் ஜெயலலிதா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட ஆட்சி வந்து ஊழல்கள் நடந்ததுன்னு, அதை கம்பேர் பண்ணும்போது இது அதுக்கு பலாயிரம் மடங்கு மேலேயா இருக்கும்னு கணிக்கப்படுகிறது. ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி. ஏன்னா நீ யோசிச்சு பாருங்கள், ஒரு ஓட்டுக்கு வந்து 2500லேருந்து 5000 6000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க.
அப்போது இந்த எலெக்ஷனுக்கு மட்டுமே எனக்கு தெரிந்து ஒரு 15,000 20,000 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்கள் பணத்தை வந்து சுரண்டப்பட்டிருக்கு. அப்போது இந்த அரசு வந்து இன்னமும் எப்படி சொல்கிறது, இன்னமும் வந்து இன்னும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தி இன்னும் எவ்வளோ ரெக்கவர் பண்ண நீ நீ வந்து அப்படி சொல்கிற. இன்னொரு விஷயமும் இருக்குது. இது வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், ஓகேவா? உங்களுக்கு தெரியும், இந்த ஆட்சிக்கு எதிராக கலக்கி வேணும்னு சதி நடக்குது, ஓகேவா? இந்த ஆட்சியை வந்து எப்போ வேணால் கவிழும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. விலைக்கு வாங்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த அரசு வந்து செயல்படுது. இல்லை ஆட்சி இந்த நடவடிக்கைகளால் ஆட்சி கலைக்கப்பட்டு ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டு ஓராண்டு கழிச்சோ இல்லை 2 ஆண்டு வரைக்குமே குடியரசுத் தலைவர் திரும்பி வந்து ஒரு தேர்தல் 6 மாதம் தான் உங்களுக்கு. இல்லை 2 ஆண்டுகள் வரைக்கும் அது வந்து நீங்கள் நாடாளுமன்றத்தில் போயிட்டு அப்ரூவ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். அது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். ஏன்னா இப்பயே இந்த தேர்தலெலாம் நடக்கு, இன்னும் 6 மாதம் ஆனாலும் நடக்காது அப்படின்றாங்க. ஸோ தமிழ்நாட்டு அந்த சூழல், அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு அது வந்து கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கூட பண்ணலாம், அது நம்மளுக்கு தெரியாது. அப்படி ஒரு வேளை நடந்தால் இந்த நடவடிக்கைக்காக என் ஆட்சியை வந்து கலைக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் செய்த சதின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் 200 இப்போ கொடுத்துற 230 கூட கொடுக்கலாம், பிரம்மாண்ட வெற்றியை கூட கொடுக்கலாம்ல. அப்படி ஒரு மோட்டிவில் யோசிக்கலாம்ல. இல்லை, ஆக்சுவலாக மற்ற கட்சிகள் வந்து தேர்தலை வந்து சந்திக்க தயாரில்லை, அப்படி பார்க்கணும். ஏன்னா திரும்ப நீங்கள் பணத்தை கொடுக்கணும், பணம் செலவு பண்ணணும், வேட்பாளர் ஏற்கனவே கடன்லாம் இருக்கான் எலெக்ஷனில் என்ன. ஸோ இந்த மாதிரி 1008 விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து தேர்தலில் வந்து திரும்ப ஒரு தேர்தலில் மறுதேர்தல் வச்சா அவர் சந்திப்பார். அவர் சொன்னார், மறுதேர்தல் எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கத்தில் வந்து சொன்னார். அதுதான் வந்து அதிமுகவோட நிலைமையும் திமுகவோட நிலைமையும் அப்படி தான். ஸோ அவங்க மறுதேர்தலில் விரும்ப மாட்டாங்க, இது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியும் அதேபோல் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினும் வந்து ஸோ அந்த மாதிரியான ஒரு நடைமுறையில் தான் இருக்கிறாங்க. இப்போ இது ஒரு விஷயம். அதன் பிறகு இந்த ஆட்சியில் சுகாதாரத்துறையில், குறிப்பாக வந்து சுகாதாரத்துறையில் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள், நான் வந்து சட்டமன்றத்துக்கு போயிட்டுட்டேன். அப்போ நிறைய அமைச்சர்களை வந்து மீட் பண்ணேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சுகாதார ஹெல்த் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு வெளியில் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அப்படி பேசும்போது இந்த மாதிரி எனக்கு வந்து வேலை வேணும், வேலை வாங்கிறதுக்கு போட்டுட்டாங்க, வேலை இன்னும் போடல. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தெரியல, அவங்க எம்பிபிஎஸ் அவர் முடிச்சிருந்தார். எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு எனக்கு கொடுக்கணும், ஆனால் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க, நான் வந்து மினிஸ்டரை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் சொல்லி ஒரு 2-3 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர்கிட்ட வேலை வாய்ப்பு போட்டாங்க. அப்போ கூட முதல்வர் அதான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு 1.5 to 2 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், கடந்த ஆட்சி காலத்துக்கு வெயிட் பண்ணும்போது ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னால் பொதுவாக அந்த எல்லாத்தையும் பணம் வாங்குவாங்க. ஆமாம், அது பணம் வாங்கிட்டு போடுற அப்பாயின்மெண்ட்டான தேர்வை விட அந்த அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு நிறைய செலவு பண்ணணும். இவங்க வந்து அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு வெளிப்படைத்தன்மையாக போட்டாங்க. இவங்க வந்து பணம் வாங்கலை, பெருசாக மெரிட் லிஸ்ட்டை விட்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஆட்சியின் மேலே வந்து ஒரு நம்பிக்கையை வந்து அதிகரித்திருக்கு. ஒரு முதல்வரே மேடையில் நின்றுட்டு வந்து உங்ககிட்ட வந்து லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள், லைக் எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை கொடுத்துருக்கு. என் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக என்னென்னா, இங்கே டாஸ்மாக்லேருந்து எல்லா நிர்வாகத்துறையும், தாலுகா ஆஃபீஸ்லேருந்து டாஸ்மாக், விஓ ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸில் கூட கலெக்டர் ஆஃபீஸு, பத்திரப்பதிவுத்துறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து லஞ்சம் வாங்குறாங்க. இப்படி லஞ்சம் வாங்கும்பொழுது அந்த அரசு இயந்திரமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு துருப்பிடிச்சு போயிருக்கு. துருப்பிடிச்சதை விட இயங்கலை, காசு கொடுத்தா தான் இயங்கும். ஒரு எப்படி சொல்கிறது, இந்த வெயிட் மிஷின்லாம் நீங்கள் போனீங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து வச்சுருப்பாங்க. அந்த வெயிட் மிஷினில் வந்து காசு போட்டால் தான் வந்து இயங்கும். அது ₹1 இல்லைனா ₹2 வெயிட் பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த அரசு இயந்திரங்கள் வந்து இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு வந்து பழுது பார்க்கப்பட்டிருக்குது. அதே போல் இந்த அரசு வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் பத்திரப்பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாகவே வந்து அதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது. இப்போ ஆன்லைன்லேயே நீங்கள் பத்திரப்பதிவு செய்கிறீங்க, இப்போ வீடு புதுசாக வாங்கும்போது அதை வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சுலபமான விஷயம். நீங்கள் வந்து அலைய தேவையில்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த அரசு மேலே வந்து நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கு. அதே போல் பணம் வாங்கி கொண்டு வந்து இப்போது நேரு அவர்கள் வந்து ஒரு புகாரில் மாற்றினார். உங்களுக்கு தெரியும், பணம் வாங்கி கொண்டு நிறைய பேருக்கு வந்து மார்க் போட்டு நகராட்சியில் வேலை போட்டாருன்னா ஒரு 30-35 லட்சம் வாங்கினான்னு நினைக்கிறேன் ஒரு ஜாபுக்கு. 1700 கோடி மேலே ஊழல் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இந்த ஆட்சியில் நடக்காது,
ஏன்னா நகராட்சி என்பது வந்து முதல்வர், முதல்வருடைய துறை. அதே போல் இவரும் சில வி- விஷயங்கள் வந்து ஒரு நம்ம ஆனந்த் அவர்கிட்டயும் வருது நகராட்சி சம்மந்தமாக, அவர் வந்து ஊரக வளர்ச்சித்துறை, ஊரக வளர்ச்சித்துறையா. ஸோ அவர்கிட்டயும் வருது. நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை. அது வந்து நம்ம வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் வருது இல்லை, நம்ம ஊராட்சி ஒன்றியங்கள், ஊராட்சி அந்த இது. அதாவது 2 பேருமே, ஒருத்தர் வந்து கிராமத்தை தலைமைத்துவத்தில் கட்சியில் இருக்கவங்க, ஒருவர் வந்து நகரத்தை எடுத்துக்கிட்டாரு, இன்னொரு வந்து ஊர ஊர ஸோ முதல்வரே வந்து இதில் வந்து லைக் ஊழல் செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகேவா, அது ஒரு ஹோப் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உண்மையாலுமே வந்து வரவேற்கத்தக்கது. அதே போல் பேருந்துகள் வந்து புதிதாக பேருந்துகள் வாங்கினா வந்து அது ஏசி பஸ்ஸை தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அது வந்து மெட்ரோ சிட்டிக்கு சென்னை சிட்டிக்கு மட்டும். எங்களை மாதிரி கிராமத்தில் இருக்கவங்களாம் இன்னி வரைக்கும் டவுன் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்குறோம். இல்லை, ஃபஸ்ட்டு டவுன் பஸ் எப்படி இருக்கும்? இப்போயுமே அப்படி தான் இருக்குது பஸ்ஸு. இல்லை டவுன் பஸ்லாம் மாறிடுச்சு. அது நீ சொல்கிறது அந்த ப்ளூ கலர் பஸ் ஒரு சில பஸ் இருக்குது, இன்னமும் அந்த பழைய பஸ்ஸெலாம் ஏகப்பட்டது இருக்குது. இல்லை, நான் பழைய பஸ் பார்க்கல. இப்போ நான் பார்க்கலன்னு சொல்லுங்க. நான் போனேன், ஒரு 100 பஸ்ஸில் வந்து 70 பஸ்ஸு புதிய பேருந்துகளாக இருக்குது. அது திமுகவும் ஒரு இல்லை, அது வந்து எப்படின்னா அந்த ப்ளூ கலர் பஸ் எப்படின்னா அது எப்படி கொண்டு வந்தாங்கன்னா அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். அவங்க வந்து மெட்ரோ சிட்டிஸு, அதாவது வந்து இந்த மாநகராட்சிகளில் வந்து புதிய பேருந்து வாங்கி விட்டாங்க. ஆனால் நம்ம ஊரக உள்ளாட்சித்துறை, அப்புறம் வந்து ஊரக பகுதிகள்லையும், அப்புறம் வந்து கனெக்ட் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போகிற பஸ்ஸஸ் எல்லாமே அந்த பழைய பச்சை கலர் பஸ் இருக்கும் தெரியுமா, அந்த பஸ்ஸுக்கு வந்து 50 லட்சம் வந்து ஒதுக்கீடு பண்ணி அதை பாடியை மாற்றி இன்ஜின் வேலை பார்த்து அதை விட்டாங்க. அவ்வளோதான். எல்லாமே கடந்த ஆட்சிகளில் வந்து மாநகராட்சிகளுக்கு புது பேருந்து வந்துச்சு, எல்லாம் வந்தது. ஆனால் கிராமப்புறங்களில் வந்து அது சுத்தமாக அவங்க ஒரு பஸ் கூட வாங்கி விடலை. அது உண்மை, நிதர்சனமான உண்மை. அதை நான் எங்கேயா இருந்தாலும் பேசுவேன். இல்லை, நீங்கள் இப்போ கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் வந்து புதிதாக வந்து பேருந்தே வந்து விட மாட்டாங்க. இல்லை, நான் சென்னையிலேருந்து இங்கே, இல்லை நான் என் ஊர்லேருந்து இங்கே வரனாலும் அது புது பஸ் விடலை. அது மஞ்சள் கலருமே அந்த பச்சை கலர் பஸ்ஸை மாடிஃபிகேஷன் பண்ணது, அதுக்கு 50 லட்ச ரூபா ஒதுக்கி அதை வந்து அந்த பாடியை மாற்றி கொண்டு வந்து விட்ட பஸ்ஸு. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லை, நீ வந்து கிராமப்புறம்னு சொல்லு. இல்லை, அது எல்லா இடத்துலையுமே நடக்குது. கிராமப்புறங்களுக்கு வந்து உங்களுக்கு புதிதாக பேருந்து வராது. இப்போ ஹைவேல ஓடல. கடந்த அதிமுக ஆட்சி காலங்களில் வந்து அவங்க டைமில் நிறைய புதிய பேருந்துகள் விட்டாங்க. அதை நம்ம கிராமப்புறங்களில், ஆமாம், கிராமப்புறங்களுக்கும் சரி, அதேமாதிரி வந்து டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் கனெக்டிவிட்டி பேருந்துகளை நிறைய வாங்கி விட்டாங்க. அவங்க டைமில் விட்டது தான் அந்த புது பேருந்துகள்லாம். அந்த மஞ்சள் கலர் வந்துச்சு தெரியுமா, ஒன்றா பச்சை கலரில் இருக்கும், மஞ்சள் கலர் அப்டேட் பண்ண எல்லா பேருந்துமே அவங்க வாங்கி விட்டது தான். தெரியல எனக்கு. லைக் நான் இது ஹைவேல பார்த்தா நீங்கள் புதிய பேருந்தாக இருக்கும். கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஹைவேல ஓடிருக்கும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு மாடிஃபை பண்ணி, நீங்கள் ஹைவேல போகிற பஸ் வந்து 3 சீட்டு 2 சீட்டுன்னு இருக்கும். ஓகேவா, அதை வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. எப்படின்னா 2 சீட்டு அப்படின்னு வச்சு நடுவில் ஸ்பேஸ் விடுவாங்க. நடுவில் நிற்கிறதுக்கு கிராமத்துலேருந்து நிறைய பேர் போவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறதுக்காக விடுவாங்க. அந்த மாதிரி பேருந்துகள் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, லைக் புதிய பேருந்துகள் வந்து இவங்க ஏசி வந்து சிட்டியில் வந்து வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து சிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து சில டெண்டர்களில் வந்து கொஞ்சம் பிரமிக்க வச்சுருக்காங்க டிவிகே அப்படின்னு தான் சொல்லணும். எந்த மாதிரினா, கூவம் நதி கொசஸ்தலை அடையாறில் வந்து போட்டிங் வந்து விட முடியுமா, அதுக்கு வந்து யாராவது வந்து ஒரு உங்கள் திட்ட அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொப்போசலை வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து திமுகவும் அதிமுகவும் பண்ணல. வருஷம் வந்து 500 கோடி ஒதுக்குவாங்க. வருஷம் வந்து 1000 கோடி ஒதுக்குவாங்க. 500 கோடி வந்து முதல்ல வாயில் போயிடும். முதல்ல வாயில் எனக்கு தெரிஞ்சு வந்து இல்லை, 500 கோடி எதுக்கு ஒதுக்குவாங்கன்னா, எப்போயுமே வந்து இங்கே கூவம் ஆற்றுல வந்து ஒரு பொக்லைனு, ஓகேவா, எப்பொழுதுமே வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். சும்மா லைட்டாக இருக்கிற குப்பையை மட்டும் வாரி போட்டு அப்படி அதுதான் வேலை செஞ்சுருக்கணும். அந்த 500 கோடி ஏன் ஒதுக்குறாங்கன்னா அதுக்கு தான் ஒதுக்குறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அப்படி ரீசெண்டாக கூட அந்த கொசஸ்தலை ஆறில் மீன்லாம் வந்து செத்து மிதச்சு. ஆமாம், இப்போ ஆமாம், நேற்று இப்போ போயிட்டு இருந்த நிறைய மீன்கள் வந்து செத்து மிதக்குச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், தடை செய்யணும். அந்த மாதிரி கழிவுகளை வந்து டைரெக்டாக விடக்கூடாது அப்படின்னு இல்லை, இந்த அரசு வந்து தீவிரமாக இருக்குது. ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி வந்து எப்படி இருக்கோ, லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து சில நகரங்கள்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரயில் போக்குவரத்து இருக்கும், சிங்கப்பூர், துபாய் அந்த மாதிரியான போக்குவரத்து, தரை வழி போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, மெட்ரோ, ஃப்ளைட்டு, அப்புறம் வந்து இப்போ நீர்வழிப்பாதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீர்வழிப்பாதையும் தமிழ்நாட்டில் வரணும். குறிப்பாக வந்து பக்கிங்ஹாம் கேனல்னால் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு ஆந்திராவில் ஆரம்பித்து வந்து மரக்காணம் வரைக்கும் வந்து அந்த பக்கிங்ஹாம் கேனல் போகும். ஆக்சுவலாக ஒரு காலகட்டத்தில் வந்து இந்தியாவில் வந்து வறட்சி ஏற்பட்டது. இப்படி வறட்சி ஏற்பட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு திட்டத்தை வைக்கிறாங்க. என்னென்னா, ஆந்திரா அந்த கிருஷ்ணா நதி இருக்குல்ல, அங்கேருந்து நேராக விழுப்புரம் வரைக்குமே
லைக் தண்ணியிலே படகை ஓட்டிட்டு போகிற மாதிரி வந்து ஒரு கால்வாயை வெட்டுறாங்க இங்கே நார்த்தில் இருக்கிற மக்களை வச்சு. ஸோ அதுதான் பக்கிங்ஹாம் கெனால். பக்கிங்ஹாம் அரண்மனைன்னு இங்கிலாந்தில் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அந்த பேரை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறாங்க. ஸோ அந்த கால்வாயை புதுப்பித்து இங்கேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் வந்து போட்டிங்கை வந்து நம்மளால் விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்ட அறிக்கையை வந்து தாக்கல் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் ஒரு மாற்றமாக தான் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து அதை பற்றிலாம் வந்து திமுகவும் அதிமுகவும் யோசிக்கவே இல்லை. எதை பாலம் கட்டலாமா, பாலம் கட்டி 2 வருஷத்துலையோ 3 வருஷத்துல 20-30% வந்து கமிஷன் அடிக்கலாமா, கட்டடம் கட்டலாமா, அதில் கமிஷன் அடிக்கலாமா தான் பார்த்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அந்த தொலைநோக்கு பார்வை, அந்த அந்த ஒரு வெஸ்டர்னைஸ் ஒரு மேற்கத்திய சிந்தனையெல்லாம் வந்து மேற்கத்திய சிந்தனை கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரியான மாடல்ஸ் அதெல்லாம். இது சிங்கப்பூர் இல்லை வந்து துபாய் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் தான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி ஒரு சிட்டி இருந்துச்சுன்னா அந்த சிட்டிக்குள்ளேயே நீங்கள் சொல்கிற மாதிரி நீர் போக்குவரத்து இருக்கும், வான் போக்குவரத்து இருக்கும், மெட்ரோ இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து துபாய் சிட்டிலையும் நீங்கள் சிங்கப்பூர்லேயும் நிறைய. துபாயில் நான் பார்த்ததே இல்லை. துபாயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த கால்வாயில் போகிறது. கடலில் போகிறது. கடல் இல்லை, அவங்க ஆறும் வெட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன ஒன்று அதை விட நீங்கள் வந்து மேக்கப் படிக்கிறத மட்டும் சொல்லக்கூடாது. இன்னுமே நம்ம இருக்கிற ஏரியாக்களில் ரோடு கிடையாது. உண்மையாக இல்லையா? மழை பெஞ்சோன்னா வெளில போனால் முட்டி வரைக்கும் சேரடிக்குங்க. இங்கே இருக்கிற ஏரியா தான். இல்லை இது ரோடு நான் கேட்டேன், சரி ஏன் வந்து ரோடு போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்கள் தொடக்கத்தில் ரோடு போட்டிருப்பாங்க, எங்கே போடலாம், இங்கே வந்து வாட்டர் சப்ளை அதெல்லாம் வந்து நாங்கள் முழுசாக முடிக்கல. ஆனால் அது நைட்டு பகலாக நடந்துட்டுருக்கு. நாங்கள் முழுசாக முடிச்சா தான் அதை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போடுவாங்களா? வெனிஸில் வந்து எப்படி படகு போகுது, ஆமாம், கேரளாவில் வந்து எப்படிலாம் அந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டை அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து மாற்றணும். ஆலப்புழான்றது வந்து அது ஒரு கிராமப்புறம் மாதிரி இருக்கும். பட் சிட்டிஸில் அந்த மாதிரி கொண்டு வர்றது, சிட்டிஸை கனெக்ட் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய டாஸ்க். பெரிய டாஸ்க்கு. அதை செயல்படுத்துவாங்களா, அதில் வெற்றி அடைவாங்களா தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நீங்கள் ப்ராஜெக்ட் முடிக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 வருஷம் ஆகிடும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த ரோடு போகிறதுக்கு சொல்கிறீங்க, இந்த வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கணும், அதை கொடுக்கணும் உங்களுக்கு. இல்லை சரி, ஒரு ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டை உருவாக்குறது வந்து கஷ்டம். பட் இங்கே ஏற்கனவே ஆறு இருக்குது, ஆற்றுல தண்ணி இருக்குது. அந்த தண்ணை வந்து ப்யூரிஃபை பண்ணணும், வர கழிவுகளை தடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான சில ஏர்போர்ட்டை கூட நீங்கள் கட்டிடலாம். ஆற்றை இது பண்ணுறது, ஏரியை தூர்வார தான் கஷ்டம். வீடு இருக்காங்க, அவனை காலி பண்ணணும், ஆக்கிரமிப்பு இருக்கும். அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அது. அங்கேயாவது வந்து ஒரு காலி நிலத்தை வந்து கையகப்படுத்தி தான் வந்து கட்டமைக்க போகிறாங்க. இங்கே வந்து ஆறு இருக்குன்னா பாதி வீடு அங்கே இருக்குது, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் காலி பண்ணணும். அது எவ்வளோ பெரிய வேலை, யோசிச்சு பாருங்க. அது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு திட்டமிடலாக தான் போகுன்றது தான் என்னுடைய கணிப்பு. எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தினாங்கன்னா அதை விட மிகப்பெரிய சக்ஸஸ் எதுவுமே இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சிட்டிஸை நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணுறதை விட ரூரல் சைடும் வந்து அந்த அளவுக்கான ஒரு விஷயங்களை வந்து பண்ணணுன்றது என்னோடய கோரிக்கை. நம்ம சிட்டியை மட்டும் மேக்கப் போட்டு காட்டிடக்கூடாது. நம்மளுடைய கிராமப்புறங்கள் எப்படி இருக்குது, கிராமப்புறங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்குது, பள்ளிக்கூடங்களில் இன்னமும் வந்து நிறைய பள்ளிக்கூடங்களில் இன்னைய வரைக்கும் வந்து கழிப்பறை வசதி இல்லை, இன்னைய வரைக்கும் இல்லை. மாற்றமும் வந்துருச்சு, கரெக்டு தான். என்ன ஊரில் இல்லை, கிராமத்தில் நாங்கள் இப்போ கூட உங்களை கூட்டு போய் காட்டுறேன். எங்கள் ஊர்லாம் இருக்குது, உங்கள் ஊரில் இருக்குது. இன்னமும் வந்து எங்கள் ஊர் சைடில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் உங்கள் ஊர் சேந்தமங்கலத்தில் இல்லையா? சேந்தமங்கலத்தில் இல்லையா? அப்படி நான் சொல்லலை, பர்டிகுலராக வந்து சொல்லணும். அப்போ தான் வந்து பர்டிகுலராக இல்லை, இந்த நிகழ்ச்சியை வந்து யாராவது கட்சிக்காரங்க பார்ப்பாங்க. ஓகே, பர்டிகுலராக சொல்லி. அதாவது வந்து எனக்கு என்னென்னா, ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், அந்த சைடு தான், அதாவது இந்த சேந்தநாடு, திருநாவலூர் அந்த சைடில் ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறாரு. அதாவது எந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னா, ஒரு முதல்வருடைய நிகழ்ச்சி தான், பிறந்தநாள் விழாவுக்காக தான். ஏதோ வந்து பசங்களுக்கு ஏதோ ஒன்று ஸ்பான்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது வந்து நீ சொல்கிறது எனக்கு புரியுது. நீ எந்த ஊருன்னு சொல்லிட்டு லைக் ப்ராப்பராக அதை மென்ஷன் பண்ணணும். ஓகே, இல்லை ஊர் இல்லை, நீங்கள் நிறையா ஊர்கள் அப்படி இருக்குது. நம்ம போய் ஒரு ஊரில் பார்க்கும்போது தான் தெரியும். நம்ம அப்படிலாம் சொல்கிறோம், உங்கள் ஊரில் இருக்கிற பாத்ரூமில் நீங்கள் போய் பார்த்தா புரியுதுரா. இப்போ எந்த ஊர் இல்லை, நான் சொல்றது என்னன்னா, ஆக மொத்தம் ரொம்ப, அதாவது எப்படின்னா, வெளிப்படையாக நான் சொல்கிறேன் பாருங்க, எந்தெந்த ஊரெல்லாம் வந்து கடைக்கோடியில் இருக்கோ, இல்லை எந்தெந்த ஊர்கள்லாம் வந்து கொஞ்சம் இன்னமும் வளர்ந்து வர கிராமங்களாக இருக்கும், ஒரு 50 ஊர், அந்த நடுநிலை பள்ளிகள், அந்த மாதிரி ஊர்களில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அது என்னுடைய நீங்கள் இல்லாக்குள்ள நான் உங்களை ஒரு நாள் கூப்பிட்டு போய் கூட காட்டுறேன். யாரும் கவர்மெண்ட் சில கவர்மெண்ட் ஸ்கூலில் விசிட் பண்ணேன். அப்படி விசிட் பண்ணும்போது, ஏன்னா நான் இருக்கும்போதெல்லாம் வந்து கழிப்பறை வசதிலாம் இல்லை, ஓகேங்களா, பின்னாடி வந்து காடு இருக்கும். நானுமே அந்த மாதிரி தான் போனேன். பட் இப்போ வந்து ரீசெண்டாக இருக்குது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா எப்படா அதெல்லாம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அதே போல பட் சில இடங்கள்ல இல்லாமல் இருக்கலாம், இருக்குது. அதாவது நான் இல்லைன்னு சொல்ல வரல, அது உள்ளே கூட போக முடியலன்னு சொல்கிறேன். எதுக்குள்ள
அதாவது பாத்ரூம் கட்டடங்கள்லாம் வந்து ஸ்கூலோடைய வந்துடுது, அட்டாச்சாக வந்துடுது. ஆனால் அந்த கட்டட மக்களே இப்போதான் நீ சொன்ன பாத்ரூமே இல்லை, அதாவது ரெஸ்ட்ரூமே இல்லை, அதாவது அது நான் எப்படி சொல்ல வரேன்னா மாற்றி சொல்லிட்டேன். அதாவது கட்டடங்கள் இருக்குது, அந்த கட்டடங்களை யூஸ் பண்ண பேசுகிறான், யூஸ் அதை பண்ண கூட பராமரிக்கல சரியா. பராமரிப்பு கிடையாது.